அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களை பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களை பத்தி பார்த்தோம் அப்படின்னா போன வருஷம் தான் இறந்து போயிருப்பாரு. ஸோ இவருடைய பிறந்த நாள் பார்த்தோம்னா 7th August 1925. ஓகேங்களா? ஸோ அவர் பிறந்து அவருடைய நூற்றாண்டு விழா அப்படிங்கிறது வரப்போகுது. ஓகேங்களா? சென்டனரி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் அவரை பத்தின சில விஷயங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? நீர்ப்பாசன வசதிகளை அதிகரிக்கும் திட்டங்களுடன் அதிக மகசூல் தரும் உயர்தர ரக விதைகளை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து இந்தியாவில் பயிரிடலாம் என்னும் ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஹை ஈல்டிங் சீட்ஸை நம்ம இந்தியாவில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. ஓகேவா? மெக்சிகோவில் வெற்றிகரமாக கோதுமை ரகங்களை உருவாக்கிய நார்மன் போர்லாகை எம்.எஸ். சுவாமிநாதன் தொடர்பு கொண்டார். ஸோ இப்படி ஒரு ஐடியா வருது நமக்கு. ஸோ அந்த ஐடியா வந்தோடனே என்ன பண்றாங்க அப்படின்னா எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன், வேர்ல்டு லெவல்ல பாக்குறப்ப ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன்னா நார்மன் போர்லாக் அவர் தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அவர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசுறாங்க. ஓகேவா? பேசி இந்தியாவில் இதை சாத்தியப்படுத்த முடியுமா அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவரு அதே மாதிரியான கோதுமை ரகங்களை வாங்கி அதை இந்தியாவோட சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சு இந்தியாவில் பயிரிடுறாங்க. சக்சஸ்ஃபுல்லா வர ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்ததான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த ஒரு கோதுமை ரகங்கள் மாதிரியே அரிசி ரகங்களையும் உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு இடைப்பட்ட காலத்துல நார்மன் போர்லாக் அவர்களுக்கு 1970ஆம் ஆண்டு ஒரு நோபல் பரிசுமே கிடைக்கும். ஓகேங்களா? சோ இப்ப இவரு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா கோதுமை ரகங்கள் மாதிரியே நெல் வகைகள் IR8 இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. சோ இந்த மாதிரியான உயர் விளைச்சல் ரகங்களையும் இந்தியாவில் அறிமுகப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. டாக்டர் சுவாமிநாதன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 1972ஆம் ஆண்டு இந்திய வேளாண் ஆராய்ச்சி மன்றத்தின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டார். ஓகேங்களா? சோ இவரோட ஒரு முன்னெடுப்புல தான் நமக்கு அந்த ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் அப்படிங்கிறது வீட் அண்ட் ரைஸ் வச்சு இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிக்குது. ஓகேங்களா? சோ வீட் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அந்த பஞ்சாப் அந்த ரீஜன் எல்லாம். அதே மாதிரி தான் ரைஸ் IR8 போன்ற ரகங்களையும் இந்தியாவில் உருவாக்க கொண்டு வராரு. இவருடைய இந்த ஒரு பணிக்காக இவர் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் ஐகார் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுல 1972ஆம் ஆண்டு அதனுடைய டைரக்டர் இயக்குநராக நியமிக்கப்படுறார். ஓகேங்களா? மறுபடியும் பார்த்தோம்னா நிறைய பொறுப்புகள் அக்ரிகல்ச்சர் சார்ந்து நிறைய பொறுப்புகள் வர ஆரம்பிக்குது. இவரை சேர்ந்து வர ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா உணவு அப்படிங்கிறத இன்னமும் வெளிநாடுகளில் வாங்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்துச்சு. அப்ப இந்தியாவை ஃபுட் ப்ரொடக்ஷன்ல ஒரு செல்ஃப் சஃபிஷியன்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இவருக்கு இன்னொரு பதவியும் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அரசின் வேளாண்மை செயலாளராகவும் இவர் அதே காலகட்டத்தில் ஒரே போஸ்டிங்கை 2 தடவை அவருக்கு கொடுக்குறாங்க. ஐ மீன் ஒரே மாதிரி 2 போஸ்டிங் அவர் வச்சிருக்காரு. ஓகேங்களா? ஒன்னு ஐகார், இன்னொன்னு பார்த்தோம்னா இந்த வேளாண்மை செயலாளராகவும் அவர் நியமிக்கப்படுறார். ஓகேங்களா? அதுக்கப்புறமா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1980ஆம் ஆண்டு திட்டக்குழுவில் பணியாற்ற அனுப்பப்பட்ட சுவாமிநாதன் வேளாண்மையில் பெண்களின் பங்களிப்பு, சுற்றுச்சூழலின் முக்கியத்துவம் போன்றவற்றை ஆய்வுகள் வழியே அறிந்து கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம். ஓகேங்களா? வேளாண்மையில பெண்களுடைய பங்களிப்பை பத்தி பேசினதுல முன்னோடியான ஆட்கள்ல யார் ஒருத்தர்னா சுவாமிநாதன் அவர்கள். ஓகேங்களா? அதன் பின்னர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1982ல மணிலாவில் உள்ள பன்னாட்டு நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்டிருப்பார். ஓகேங்களா? மணிலா அப்படின்னா பிலிப்பைன்ஸ்ல இருக்கு. இந்த பதவியில நியமிக்கப்பட்ட முதல் ஆசியர் அப்படிங்கிற முதல் ஏசியாவை சேர்ந்த ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படிங்கிறதும் அந்த ஒரு பெருமையும் யாருக்கு தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களுக்கு தான் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நெல் உற்பத்தி சூழலில் மகளிரின் பங்கு என்ன என்பது தொடர்பான முதல் உலக மாநாட்டை நடத்தினார். ஓகேங்களா? சோ அதனுடைய தலைவராக இருக்கப்ப இந்த அக்ரிகல்ச்சர்ல பெண்களின் பங்களிப்பு என்ன அப்படிங்கிறதுக்காகவே ஒரு மாநாடை உலக அளவில் ஒரு மாநாட்டை நடத்தியிருப்பாரு. அதன் மட்டும் இல்லாம வேற என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா இந்த நெல் ஆராய்ச்சி நிலையத்தில் அவர் முன்னெடுத்த திட்டங்கள் உலக ஆய்வு தளங்களில் போற்றப்பட்டு 1987ஆம் ஆண்டு முதலாவது உலக உணவு பரிசு அவருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இந்த பாயிண்ட் எல்லாம் நமக்கு முக்கியமான பாயிண்ட். அவருக்கு என்ன மாதிரியான விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி உலக உணவு பரிசு அப்படிங்கிறது 1987ஆம் ஆண்டு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? சோ அதுக்கடுத்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பரிசு கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய மணி வரும். சரிங்களா? பிரைஸ் மணி அப்படிங்கிறது வரும். அதை வச்சு ஒரு ஃபவுண்டேஷனை சென்னையில ஆரம்பிச்சிருப்பாரு. சரிங்களா? அதுக்கப்புறமா வேற என்ன இவரை பத்தின சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா
பசுமை புரட்சி, இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ்னால ஏற்படுற பக்க விளைவுகள் பத்தி நிறைய முன்வைக்கப்படுச்சு. நிலத்துடைய வளம் கம்மியாகுது, மண்ணினுடைய வளம் கம்மியாகுது, இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பத்தி பேச ஆரம்பிச்சப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுக்கு அந்த ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு காலகட்டத்தில் அவசியமான ஒன்றா இருந்துச்சு. ஆனா காலம் மாற மாற இந்தியாவும் அதனுடைய அந்த விவசாய முறையை வந்து காலத்துக்கு ஏற்ப மாத்திக்கணும் அப்படிங்கிறத ஒரு முன் வச்சிருப்பாரு. ஓகேங்களா, அந்த ஒரு நிலைப்பாட்டை வந்து எடுத்திருப்பாரு. முக்கியமான விஷயம் இவரை பத்தி இன்னொன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சமீபத்துல 2004ஆம் ஆண்டு MS சுவாமிநாதன் கமிட்டி அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, MS சுவாமிநாதன் கமிட்டி. சோ இந்த கமிட்டி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மினிமம் சப்போர்ட் பிரைஸை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, சோ அந்த கமிட்டியோட தலைவராக இருந்த இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படிங்கிறது ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் காஸ்டோட ஒரு 50% வந்து அதிகமா இருக்கணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷனை கொடுத்திருப்பாரு. சோ இந்த ரெக்கமெண்டேஷனை மத்திய அரசாங்கம் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிப்ரவரி மாசம் விவசாயிகள்லாம் பஞ்சாப், ஹரியானா மாநிலங்கள்ல வந்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க. சோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த 2004ஆம் ஆண்டு MS சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த அந்த ஒரு பரிந்துரையை அரசாங்கம் செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா, சோ கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து இந்தியா ஃபுல்லா போற்றப்படக்கூடிய ஒரு நபரா இருக்காரு. இதை அங்கீகரிக்கும் வகையில இந்திய அரசாங்கம் கூட இந்த வருஷம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, MS சுவாமிநாதன் அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா விருது கூட வழங்கியிருக்காங்க. சரியா, சோ அவரை பற்றின ஒரு சிறப்பான விஷயங்களை தான் இந்த ஆர்டிகிளை நமக்கு கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்க. டைரக்டா பர்சனாலிட்டிஸை வச்சு நமக்கு மெயின்ஸ்ல எழுத சொல்லலாம். சரிங்களா, சோ அந்த ஒரு வகையில் நமக்கு முக்கியமாக இருக்கு. MS சுவாமிநாதன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பர்சன். ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா, ஃபாதர் ஆஃப் எவர் கிரீன் ரெவல்யூஷன் நிறைய சொல்லுவாங்க அவரை பத்தி. ஓகேங்களா, சோ அவரை பத்தின சிறப்பான விஷயங்களை பார்த்து வச்சுக்கோங்க. சோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, திரௌபதி முர்முவுக்கு ஃபிஜியின் உயரிய விருது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஃபிஜி அப்படிங்கிற நாடு நமக்கு தெரியும். ஓகேங்களா, இந்த ஃபிஜி அப்படிங்கிற நாடு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு அந்த நாட்டினுடைய உயரிய விருதை வந்து கொடுத்திருக்காங்க. சோ அது என்ன விருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, கம்பேனியன் ஆஃப் தி ஆர்டர் அப்படின்னு சொல்லி இந்த விருதை வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, கம்பேனியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஃபூஜி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விருதை. சோ அந்த விருதை பார்த்தோம்னா இந்தியாவோட குடியரசுத் தலைவருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. பலதரப்பட்ட சமூகம், சமத்துவம் மீதான நம்பிக்கை, தனிமனித உரிமை, கண்ணியத்திற்கான அர்ப்பணிப்பு உள்ளிட்டவை இந்தியாவையும் ஃபிஜியையும் இணைக்கும் பாலமாக உள்ளன அப்படின்னு சொல்லி ஜெனரலா ஒரு பாயிண்ட் நமக்கு கொடுத்திருக்காங்க. சமீபத்தில் பார்த்தோம்னா நம்ம பிரதமர் அவர்களுக்கும் வந்து ஒரு 2 விருதுகள் வழங்கப்பட்டுச்சு. அதையும் சேர்த்து இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதோட முடிஞ்சது. ஓகேங்களா, என்னென்ன விருதுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டர் ஆஃப் ட்ரக் கியால்போ அப்படின்னு சொல்லி. ஓகே, சோ ஆர்டர் ஆஃப் ட்ரக் கியால்போ அப்படிங்கறத பூட்டான் அரசாங்கம் வந்து நம்ம பிரதமருக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா, மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்யாவுக்கு நம்ம பிரதமர் போனப்போ ஆண்ட்ரூ அப்போஸ்டல், ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ அப்பாஸ்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விருதை வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகே, ஆண்ட்ரூ அப்பாஸ்டல் அப்படிங்கிற இந்த விருதை வந்து ரஷ்யா வந்து கொடுத்திருப்பாங்க. இது ரெண்டுமே யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய பிரதமருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் அவருக்கு வந்து இந்த 2 விருது. நம்மளுடைய குடியரசுத் தலைவருக்குன்னு பார்த்தோம்னா கம்பேனியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஃபிஜி அப்படிங்கிற இந்த அவார்டை வந்து கொடுத்திருக்காங்க. சரியா, சோ இன்னைக்கு ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல், குறிப்பா இந்த MS சுவாமிநாதனை பத்தி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அவர்களை பத்தி சோ எதிர்பார்க்கலாம். சரிங்களா, அவரை பத்தின கேள்விகளை நம்ம எதிர்பார்க்கலாம். சோ நாளைக்கு DNA மீட் பண்ணலாம். தேங்க்யூ.